ம், மைண்ட் அப்படின்னு சொன்னீங்க. பர்சனாலிட்டி ம், பர்சனாலிட்டி நம்ம விஷயம் ஹேண்டில் பண்றது மாறும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ம். இது வந்து இட் சவுண்ட்ஸ் லைக் மோர் ஆஃப் ட்ரீட்டிங் த இல்னஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. சம்திங் டு டூ வித் ம். ஃபீலிங்ஸ். கான்ஃபிடன்ஸ் Yeah. இல்லாம இருந்தேன். And now I had ம். confidence. Purpose என்னன்னு Yeah. தெரியல. I found my purpose அப்படின்னு நீங்க சொல்றீங்க. So how do you ம். explain that? ஸோ ஒரு லேமனா அவங்க வந்து ஒருத்தர் எங்கிட்ட வர்றாங்க அப்படின்னா ஸோ அவங்க கிட்ட ரொம்ப சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா பேட்ச் தெரப்பியோட பேசிக் இதே வந்து சிம்பிளிசிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் தான். நான் அவங்க கிட்ட Mhm. போயிட்டு நான் கார்டிசாலு இந்த ஹார்மோன் லெவல் செரோட்டோனின்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ Mhm. நான் அவங்க கிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இப்போ நீங்க ஒரு கிளைண்ட்டா வர்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் கேட்கறது வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கங்க. உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத சில 10 விஷயங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். Mhm. ஸோ அவங்க மோஸ்ட்லி ஒரு 10 விஷயம் அவங்க என்கிட்ட அது விஷயங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பத்து Mhm. விஷயம் அவங்க எழுதுறாங்க அப்படின்னா அது சில விஷயங்கள் 5 வயசுல நடந்ததா இருக்கும், சில விஷயங்கள் 10 வயசுல நடந்ததா இருக்கும். எப்பயோ Mhm. 10 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அவங்க மைண்ட்ல இருக்கும், அதெல்லாம் எழுதி வைப்பாங்க. Mhm. அண்ட் அதே டைம்ல போன வாரம் என்ன நடந்ததுன்னு கேட்பேன். Mhm. அங்க ஸ்டக் ஆயிருவாங்க. இல்ல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத கேட்பேன், அதுல ஸ்டக் ஆயிருவாங்க. ஸோ Mhm. அப்போ அவங்க கிட்ட நான் சொல்றது என்னன்னா ஸோ உங்க லைஃப்ல வந்து நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. ஆனா இருந்தாலும் ஒரு 10 விஷயங்கள் தான் வந்து உங்களை வந்து கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த Mhm. 10 விஷயங்களையும் பிரிச்சு பார்த்தேன்னா சில விஷயங்கள் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண வச்சதா இருக்கும், சில விஷயங்கள் உங்களை ரொம்ப சேடா ஃபீல் பண்ண வச்சதா இருக்கும். ஸோ Mhm. ஒரு அஹ், ஒரு ஒற்றுமை என்னன்னா எந்த விஷயம்லாம் உங்களை ஃபீல் பண்ண வைக்குதோ அதெல்லாம் தான் உங்க கூட டிராவல் ஆகும். Mhm. எந்த விஷயம் உங்களை ஃபீல் பண்ண வைக்கலையோ அது உங்க கூட டிராவல் ஆகும். Mhm. சின்ன வயசுல இருந்து நிறைய சளி காய்ச்சல்னு ஊசி போட்டிருப்பீங்க, மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, அது எல்லாமே மறந்துருப்பீங்க. ஏதோ ஒரு டைம் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கும், இல்ல ஒரு பெரிய Mhm. இல்னஸ் வந்திருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும். அது மட்டும் நம்ம லைஃப்ல வந்து அந்த நினைவுகள் வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு அதான் நம்ம 35 ட்ராமான்னு சொல்றோம் சைக்காலஜில. யா ஓகே. யா ஸோ ம். அப்போ வந்து அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில உங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்கு. ம். ஸோ உங்களுக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற லிங்க் என்னன்னா அந்த ஃபீலிங். ம். அந்த ஃபீலிங்கை நம்மளால மாத்த முடிஞ்சது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்ஸ் உங்க மேல கொடுக்குற அந்த ஒரு grip இருக்குல்ல, அந்த பாஸ்ட் வந்து உங்க ப்ரெசென்ட்ல கொடுக்குற அந்த grip வந்து நம்மளால லூசன் பண்ண முடியும். Mhm. So ஸோ more to அப்போ do with our emotions. எஸ், இப்போ ஒருத்தருக்கு பயம்